ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. ஆமென். உங்கள் மத்தியில் ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்த தேவன் பாராட்டின மேலான கிருபைகளுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரை ஆராதிப்பது எவ்வளவு பெரிய பாக்கியம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். வேதம் சொல்லுகிறது, நன்றி அறிதல் உள்ளவர்களாய் இருங்கள். நன்றி அறிதல் உள்ளவர்களாய் இருங்கள். யாருக்கு அதிகமா நன்றி செலுத்தணும் அப்படின்னு பார்த்தா, கொஞ்சம் கூட முகத்தை சுளிக்காம நமக்கு தினம் தினம் நன்மை பெற்றுக்கொள்றதுல தான் நம்ம டயர்ட் ஆகிறோம். அவர் தந்து டயர்ட் ஆகல. ஹல்லேலூயா. நல்ல தேவன் அவர். ரெண்டு கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்தி, நல்ல எபனேசரா என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல உள்ளத்திலிருந்து சொல்லுங்க. நல்ல எபனேசரே மாகாதுனா, நன்றி சொல்ல. நீங்க மட்டும் சொல்லுவீங்களா? நல்ல எபினேசர், நல்ல நல்ல எபினேசராய், நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஒரே குடும்பமாய் கரங்களை உயர்த்தி, நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல. காலை மாலை எல்லாம், காலை மாலை வேளையிலும் என்னை நடத்தும் கரங்கள் நான் கண்டேன். தேவை பெருகும் போது, தேவை பெருகும் போது சிக்கி தவித்திடாது உதவும் கரங்கள் நான் கண்டேன். ருசித்தவர்கள் சேர்ந்து சொல்லுங்க. காலை மாலை, காலை மாலை வேளையிலும் என்னை நடத்தும் கரங்கள் நான் கண்டேன். தேவை பெறும் போது சிக்கி தவித்திடாது உதவும் கரங்கள் நான் கண்டேன். எல்லா நெருக்கத்திலும் என்னை விழாமல் காக்கும் அன்பின் நல்ல கர்த்தரே, எல்லா நெருக்கத்திலும் என்னை ஆயிரம் ஆயிரம் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும். ஹல்லேலூயா. ஆயிரம் ஆயிரம் ஆமென் அனுதினம் என்னை சூழ்ந்திட. உள்ளத்திலிருந்து எத்தனை பேர் நன்றி செலுத்துறீங்க? நல்ல எபினேசர், நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல. ஹல்லேலூயா. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை. ஆமென். ஆண்டவரே சொல்லியிருக்கிறார், நாளைய குறித்து கவலைப்படாதீங்க. ஏன் நாளைய குறித்து கலங்க கூடாதுன்னு சொன்னா,
இன்னைக்கு காலையில் நாம் எழும்புறதுக்கு முன்னாடி ஆண்டவர் கிருபையை தந்துட்டார். அது எந்த நாளுக்குரிய கிருபை? காலை தோறும் அவருடைய கிருபை புதிதாக இருக்கும். நாளைக்குள்ள கிருபையை நாளைக்கு காலையில் தான் தருவார். அவன் இன்னைக்கு தேவன் கிருபை தந்து வாழ வைத்தது நாளை குறித்து கலங்குவதற்கல்ல, இன்று வரை அவர் நடத்தின பாதைகளை நினைத்து அவரை துதிப்பதற்கு. பல நாட்களில் நீங்க யோசித்து பார்த்தீங்கன்னா தெரியும், நாம ஒரு வாரத்துக்கு முன்னாடி பயந்துட்டு இருப்போம், அல்லது ஒரு மாசத்துக்கு முன்னாடி பயந்துட்டு இருப்போம், அல்லது முந்தின இரவு பயந்துட்டு இருப்போம். ஆனால் கரெக்டாக நம்ம பயந்த நாள் பயந்த நேரம் வரும்போது நம்ம எந்த அளவுக்கு பயந்துருந்தோமோ அந்த அளவுக்கு நடக்காம எல்லாம் சிம்பிளாக முடிஞ்சிடும். ருசித்து இருக்கிறீங்களா? ஏன்னா அவர் ஏற்ற காலத்தில் நமக்கு சகாயம் செய்யும் கேடகா. நல்ல கரங்களை தட்டி அப்பாவுக்கு மகிமை. நாம இன்னைக்கு தேவன் கிருபை தந்தது, இந்த நாளில் தேவன் என்னை எப்படி நடத்தணும்னு விரும்புகிறாரோ அப்படி நான் நடக்க. ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. சங்கீதக்காரன் எப்படி சொல்லுகிறான் 77 எடுக்க வேண்டாம் நம்ம ஆராதிக்க போறோம். கொஞ்ச நேரம் ஆண்டவரை எனக்கு இரக்கம் செய்ய மறந்தீரோ. சில நேரத்தில் நமக்குள்ள எழும்புகிற கேள்வி இது, இரக்கம் செய்ய மறந்தீரோ. மறந்துட்டீங்களா ஆண்டவர் என்ன? அப்படி சொல்லிட்டு அடுத்த வார்த்தை சொல்ற, இது என் பலவீனம். ஹல்லேலூயா. இரக்கம் செய்ய மறந்தீரோன்னு கேட்பது என்னுடைய பலவீனம். மறக்காமல் இரக்கம் செய்வது அவருடைய பலம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மறக்கவில்லை, மறவாமல் இரக்கம் செய்கிறார். ஸ்தோத்திரங்களினால் என்ன பெருகுமா? டெய்லி நீங்க ஸ்தோத்திரம் சொல்லி தான் கிருபை வாங்குறீங்களா? ஹலோ, ஸ்தோத்திரங்கள்னால் என்ன பெருகும்? டெய்லி நீங்க கரெக்டான ஸ்தோத்திரங்களை கொடுத்து தான் கிருபை வாங்குறோமா? ஹல்லேலூயா. எனவே தான் பவுல் சொல்ற, நாம உண்மை இல்லாதவர்களா இருந்தோம், நாம ஸ்தோத்திரம் செலுத்த மறந்தாலும் அப்பா கிருபை தர மறக்கலன்னு சொல்றவங்க நல்ல கரங்களை தட்டி ஆமென். அப்ப நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, நன்றி செலுத்தணும். இதுவரை நடத்தினது கர்த்தர்னு நிச்சயம் இருந்தா இனியும் நடத்துவார். பாதி வழியில் விட்டு செல்லவர் மனிதர் அல்ல. ஆமே. 2 கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த வேளை மீட்கும் கரங்கள் நான் கண்டேன். வாடி தாங்கும் கரங்கள் நான் கண்டேன். மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த வேளை மீட்கும் கரங்கள் நான் கண்டேன். வாடி நின்ற வேளை மடிந்திடாது என்னை தாங்கும் கரங்கள். எந்த மாறாவின் வாழ்வை மதுரமாய் மாற்றும் அன்பின் நல்ல கர்த்தரே. எந்த மாறாவின் வாழ்வை மதுரமாய் மாற்றும் அன்பின் ஆயிரம் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் நன்மைகள் இயேசப்பா. Thank you Jesus. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசராய் நடத்தி வந்தீரே. ஆமே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. சொல்லுங்க, நல்ல எபினேசராய் நீங்க மட்டும் சொல்லுங்க, நல்ல எபினேசராய்.
வரும் காரியங்களை குறித்து அதிகமாய் தாவீதுக்கு ஆண்டவர் நாத்தான் தீர்க்கதரிசியை கொண்டு வெளிப்படுத்துகிறார். உடனே தாவீது ஆண்டவருடைய சமூகத்தில் போய், ஆண்டவரே, நீர் என்னை இதுவரை நடத்தி கொண்டு வந்ததுக்கு நான் எப்படின்னு என்ன ஆண்டவர், நீங்க இதுவரை செஞ்சதே எனக்கு பெருசு. ஹல்லேலூயா. இதுவரை என்னை பாதுகாத்தது எனக்கு போதுமானது. இதுவரை என்னை நடத்தினது எனக்கு பெருசு ஆண்டவரே. இதுவரை என்னை உயர்த்தினது எனக்கு பெருசுப்பா. இதுவரை தேவன் நடத்தினது அவன் பெருசா பார்த்தான். ஆண்டவர் சொன்னார், டேய், இதுவரை நடத்தினது சாம்பிள், இனிதான் நான் உனக்கு வீடே கட்ட போறேன். ஹல்லேலூயா. இனிதான் இருக்கு, ஆமென். இனிதான் நான் உனக்கு வீடு கட்ட போறேன். இனி செய்வாரா என்று பார்க்காத, இதுவரை செய்ததேப்பா. இனி நடத்துவாரா என்று பார்க்காத, இதுவரை நடத்தினதேப்பா. ஆமே. நீ தண்ணீரை கடக்கும் போது கூட இருந்தாரா? அக்கினியில் நடக்கும் போது கூட இருந்தாரா? சேனைக்குள் பாயும் போது கூட இருந்தாரா? மதிலை தாண்டும் போது கூட இருந்தாரா? நான் தனிமையா அல்ல, என் தகப்பனோடு இருக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் நல்ல கரங்களை தட்டி, we love you Jesus. எவ்வளவு அதிசயமாய் நடத்துகிறார். அவர் எப்படி நடத்துகிறார்? உபாகம் 32:10 சொல்லப்பட்டிருக்கிறது, உணர்த்தி நடத்துகிறார். உணர்த்தி நடத்துகிறார். ஏன் உணர்த்தி நடத்துகிறார்? கீழே படிச்சீங்கன்னா தெரியும். அந்நிய தேவன் அவனோடு கூட இருந்தது இல்லை. என்ன உணர்த்துறார்? ஏய் யாக்கோபே, உறவு கொண்டாட நிறைய பேர் உன்னை சுத்தி இருப்பாங்க, ஆனா உன்னை கைப்பிடிச்சு நடத்த நான் மட்டும்தான் இருக்கிறேன். சொந்தம் கொண்டாட நிறைய பேர் உன்னை சுத்தி இருப்பாங்க. நான் அதை அடிக்கடி சொல்லுவேன். உலகம் நம்மிடத்தில் உள்ளதை பார்த்து நேசிக்கும் போது, பரலோக தகப்பன் நம் உள்ளத்தை பார்த்து நேசிக்கிறார். 2 கரங்களை உயர்த்தி, எல்லா நெருக்கத்திலும் என்னை விழாமல் காக்கும் தேவன் அனுமதிக்கிற பிரதிகூலங்களில் தான் அதிகமாய் தேவனுடைய கரத்தை நம்மால் பார்க்க முடியும். சீஷர்களை அக்கறைக்கு போக துரிதப்படுத்துவார் என் ஆண்டவர். ஓகே ஆண்டவரே போறோம். பேதுருலாம் பார்க்குறாங்க, ஏன்னா கடல்லாம் அழகா இருக்கு, இயற்கையெல்லாம் நல்லா இருக்கு, காற்றும் மிதமாய் அடிக்கிறது. ஓகே ஆண்டவரே நாங்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு புறப்படுவாங்க. போயிட்டே இருக்கு போட்டு. பாதி தூரம் ஆச்சு. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு மலையில ஏறி ஜெபம் பண்ண போறார். பாதி தூரம் வந்ததும் திடீர்னு கடல் கொந்தளிக்கிறது, எதிர்காட்டு வீசுகிறது, படகு மூழ்கும் தருவாய் வந்தது. நமக்கு தெரியும் இயேசு அங்கே நடந்து வந்தார். நான் கேட்கிறேன், அமைதியான சூழலில் அவர்கள் கண்கள் இயேசுவை கண்டனவா, அல்லது பிரதிகூலத்தில் கொந்தளிக்கிற கடல்ல எதிராய் வீசுகிற காட்டு வீசும் போது அவருடைய கண்கள் இயேசுவை கண்டதா? தேவன் உன் வாழ்க்கையில் பிரதிகூலத்தை அனுமதிப்பது, உன் வாழ்க்கையில் நீ அவருடைய வல்லமையை ருசித்து அறிய வேண்டும் என்பதற்காக. பிரைஸ் தி லார்ட். ஆபிரகாமுக்கு 75 வயசுல வாக்குத்தத்தம் கொடுத்து ஏன் 25 வருஷம் காத்திருக்க வச்சார்? அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்பதை நீ ருசித்து அறிய வேண்டும். 99வது வயசுல தான் அவருடைய நாமத்தை அவனுக்கு வெளிப்படுத்துகிறார். எல் ஷடாய், சர்வ வல்லவர். 99வது வயசுல. ஏன் இத்தனை வருஷம் வெளிப்படுத்தாத ஆண்டவர்? அந்த 17:1 நீங்க படிச்சீங்கன்னா எடுக்க வேண்டாம், நான் சொல்றேன், அழகா இருக்கும். ஆபிரகாமுக்கு 99 வயதான போது, ஆபிரகாமுக்கு 99 வயதான போது கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். ஏன் 99 வயதான போது தரிசனமாகி கர்த்தர் இதை சொல்ல காரணம் என்ன? காரணம் சிம்பிள். ஆபிரகாமே, உனக்கு வயசாச்சு, எனக்கு வயசாகல. ஆபிரகாமே, நீ பலவீனப்பட்டு விட்டாய், எனக்கு பலன் இருக்கு. ஆபிரகாமே, உன்னால இனி எதுவும் செய்ய முடியாது, என்னால் எல்லாம் செய்ய முடியும். இந்த தேவனை தான் ஆராதிக்கிறேன் சொல்றவங்க. ஹல்லேலூயா. எவ்வளவு நல்ல தகப்பன், எவ்வளவு நல்ல தகப்பன். ஆமென். எத்தனை பிரதிகூலங்கள், மரண கண்ணிகளை தாண்டி உன்னை இங்க கொண்டு வந்து வச்சிருக்கிறார்னா. ஆமென். ஒரு சாட்சியை சொல்லி நான் சொல்றேன். போன வருஷம் அக்டோபர் மாதத்துல சென்னையில் ஒரு மீட்டிங் முடிச்சுட்டு
ஒரு சாட்டர்டே நைட் அங்கேருந்து ஒரு பஸ்ஸில் புறப்பட்டு எங்கள் ஊருக்கு வந்துட்டு இருக்கிறேன். ஒரு ஸ்லீப்பர் பஸ்ஸில், எனக்கு லோயர் பர்த். அடுத்த நாள் காலையில் திருநெல்வேலிக்கு முன்னாடி கங்கை கொண்டான்ங்கிற இடத்துல கரெக்டாக 4:45 என்னை யாரை தட்டி எழுப்புற மாதிரி இருந்துச்சு. நான் எழும்பி கர்ட்டனை விலைக்கு பார்க்குறேன், எங்கே வந்திருக்கிறோம் அப்படின்னு. மொபைல் எடுத்து பார்க்குறேன் எந்த இடத்துல வந்திருக்கிறோம் அப்படின்னு. அப்போ இன்னும் திருநெல்வேலியே வரல, இன்னும் 2 hours இருக்குது எங்கள் வீட்டுக்கு போகிறதுக்கு. அப்போ நினச்சேன், ஓகே இன்னும் 2 hours இருக்குல்ல, சரி படுத்து தூங்கிடலாம் கொஞ்ச நேரம் கூட அப்படின்னு சொல்லிட்டு படுக்கிறேன். அப்புறம் யோசிக்கிறேன், இன்றைக்கி சண்டே மார்னிங் நம்ம வீட்டுக்கு போய் சார் எப்படி 7:30 ஆயிரும். அதுக்கப்புறம் ஆயத்தமாக முடியாது. நம்ம ஒன்று செய்வோம், இன்றைக்கி இனி தூங்க வேண்டாம், படுத்திருந்தே ஜோம் பண்ணிகிட்டு இருக்கலாம் அப்படி சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், என் மொபைல், என்னுடைய சார்ஜர் எல்லாம் எடுத்து என் பேக்கில் வச்சு எல்லாத்தையும் ஜிப் போட்டு பேக்கை பக்கத்தில் வச்சுட்டு இவ்வளோ ஒரு 2 நிமிஷத்தில் நடந்துகிட்ருக்கு. படுத்து ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இருக்கேன். கரெக்டாக 4:45 என்னை யாரோ தட்டி எழுப்புறாங்க. கரெக்டாக 4:50 4:50 நான் போன பஸ் பயங்கரமான ஆக்சிடெண்ட்டு. 2 பஸ்ஸு மாறி வந்து இடிக்கிற மாதிரி வந்துச்சு. 2 பஸ்ஸும் கண்ட்ரோல் விட்டு 2 பஸ்ஸு ரோட்டில் பல்ட்டி அடிச்சிட்டு, நான் போன பஸ் 2-3 டைவ் அடித்து ரோட்டில் கிடக்குது. ஒரு 15 நிமிஷம் எங்கே இருக்கோன்னு தெரியாது. சுற்றி ஒரே இருட்டாக இருந்து எனக்கு வேற டவுட், இருக்கோமா போயிட்டவான். பயங்கர அலறல் சத்தம், ஆம்புலன்ஸ் சுற்றி வருது, போலீஸ் வர்றாங்க, பயங்கர சத்தம், பயங்கர அலறல். ஏன்னா நிறைய பேருக்கு பயங்கரமான அடி. ஒரு சகோதரனுக்கு கை பஸ்ஸுக்கு அடியில் போயிட்டு, ஒரு பொண்ணுக்கு 2 கால் பஸ்ஸுக்கு அடியில் போயிட்டு, இன்னொரு பொண்ணுக்கு மண்டை பழந்துட்டு, பயங்கரமான அடி. ஒரு 15 நிமிஷத்துக்கு அப்புறமா ஒரு சைடு கிளாஸை உடச்சி ஒவ்வொருத்தரையும் வெளியே எடுக்கிறாங்க. நானும் வெளியே வந்தேன், என் பேக்கையும் தூக்கிட்டு வெளியே வந்தேன். வெளியே வந்து ஃபஸ்ட்டு நான் மேலேருந்து கீழே வர செக் பண்ணி பார்த்தேன். ஏன்னா ஆக்சிடெண்ட் ஆகி அதிர்ச்சியில் தான் போனால் கூட நமக்கு தெரியாது. நான் எல்லாம் செக் பண்ணி பார்க்குறேன், ஒரு சின்ன கீறல் கூட மேலே இல்லாதபடி என் ஆண்டவர் பாதுகாத்தான். நேராக வந்தேன், இன்னொரு பஸ்ஸு வந்துச்சு, பஸ்ஸில் ஏறினேன், நேராக சர்ச்சுக்கு வந்தேன். ஆராதனை முடிச்சுட்டு நேராக அன்னைக்கு ஈவினிங் எங்கள் சர்ச் வேலை அப்போ ஒர்க் நடந்துட்டு இருந்துச்சு. நான் நேராக மேலே போய் ஆண்டவர் தேங்க் பண்ணலான்னு சொல்லிட்டு மேலே போய் ஜெபிக்கும் போது என் ஆண்டவர் என்னோடு கூட இடைவிட துவங்கினார். இதை சொல்வதற்காக தான் நான் இந்த சாட்சியை சொல்கிறேன். இதே போல் பல மரண கண்ணிக்கு நீங்கள் தப்பி இருக்கலாம். ஏமேன், இந்த வார்த்தையை நீங்கள் கேட்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். அந்த ஃபோட்டோஸ் நான் இப்போ வச்சுருக்கிறேன். நான் இருந்த பக்கம் தான் கீழே இருந்துச்சு, அந்த பஸ் கீழே. எனக்கு ஃப்ரெண்டு, எனக்கு பேக், இந்த 2 விண்டோவும் எமர்ஜென்சி விண்டோ. இந்த எமர்ஜென்சி விண்டோஸை பொறுத்த வரைக்கும் அந்த பஸ்ஸு வந்து ஷேக் ஆனாலே வந்து பொடிஞ்சிரும். எனக்கு ஃப்ரண்டில் விண்டோ எதுவுமே கிடையாது, பேக்கில் விண்டோ எதுவுமே கிடையாது. அந்த ஃப்ரண்ட்லேயும் பேக்கில் இருந்தவங்களுக்கு நல்ல அடி. எனக்கு விண்டோ சைடு வந்து கீழே, நான் கீழே. அப்போ ஆண்டவர் ஏன் நான் உன்னை பாதுகாத்தேன் தெரியுமா? சத்ரு 4:50 உன்னை விளத்தில் நினச்சான், நான் உன்னை 4:45 உன்னை சேவ் பண்ணிட்டேன். நான் ஏன் உன்னை பாதுகாத்தேன் தெரியுமா? 2 காரியத்துக்காக. 1, உன் வாழ்க்கையில் நான் இன்னும் செய்ய வேண்டிய காரியங்கள் இருக்கிறது. 2, உன்னை கொண்டு நான் இன்னும் செய்ய வேண்டிய. ஆமென், ஆமென். நல்ல கரங்களை தட்டி என கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, சில வேளைகளில் மங்க விடுவார், அணைய விட மாட்டார். ஆமென் சொல்லுங்க. மங்க விடுவார், அணைய விட மாட்டார். நெறிந்து போக விடுவார், ஒடிய விட மாட்டார். காரணம், அவர் நெறிந்த நாணலை முறிக்காதவர், மங்கி எரிகிற சிறியை அணைக்காதவர். நல்ல கரங்களை தட்டி நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நல்ல நன்றி அப்பா. 2 கரங்களை உயர்த்தி எல்லா நெருக்கத்திலும் என்னை வீழாமல் காக்கும் அன்பின் நல்லவரே. நல்ல கர்த்தரே, சொல்லுங்க சத்தமா. ஆமென். கிருபை
கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் ஏசப்பா ஏசப்பா ஏசப்பா. எத்தனை பேர் நன்றி செலுத்துறீங்க? நல்ல எபினேசரா. ஆமென். ஹல்லேலூயா. நல்ல நடத்தினவர் நடத்துவார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நடத்தினவர் நடத்துவார். சொல்றீங்களா? நடத்தினவர் நடத்துவார். நடத்தினது கர்த்தருங்கிற நிச்சயம் இருந்தால் நடத்துவாருங்கிற நம்பிக்கை இருக்கும். எப்படியோ வந்துட்டேன்னு சொல்லக்கூடாது, என்னை கொண்டு வந்தாருன்னு தான் சொல்லணும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேவன் நல்லவர். ஆமென். ஒரு பாடலை கற்றுக்கொண்டு சேர்ந்து பாடி நம்ம ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். நல்லவர் எனக்கு நன்மைகள் செய்தார், நாளெல்லாம் நன்றி நான் பாடுவேன். குறைகள் ஏதுமின்றி பார்த்து கொண்டார். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், நீங்க இந்த பெரிய வனாந்திர வழியாய் நடந்து வந்ததை நான் அறிந்திருக்கிறேன். செருப்பு தேயல, வஸ்திரம் பழசாகல. அப்பா நடத்தும் போது பக்கத்து வீட்டு கதவு போய் தட்ட அவர் விட மாட்டா. சொல்லுங்க ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. சோதோமின் ராஜா ஆபிரகாமை எதிர்கொண்டு வரான். சோதோமின் ராஜாவும் ஆபிரகாமும் சந்திக்கிறதுக்கு இடையில மெல்கிசேதேக்கு வந்துட்டாரு. நீங்க படிச்சீங்கன்னா தெரியும். ஃபர்ஸ்ட் யார் எதிர்கொண்டு வருவா அப்படின்னா சோதோமின் ராஜா தான் வருவான். ஹல்லேலூயா. என் பிள்ளைக்கு நான் ஆகாரம் கொடுப்பேன், இன்னொருத்தன் வந்து கொடுக்கிற அளவுக்கு நான் வெயிட் பண்ண வைக்க மாட்டேன். ஆமென் சொல்லுங்க. தகப்பனை ஆராதிக்கிறோம். ஆமென். அவ்வளவுதான். சோதோமின் ராஜா எதிர்கொண்டு வரார். ஏன்னா ஆபிரகாம் யுத்தம் முடிச்சு பயங்கர டயர்டா இருக்கிறாரு. இப்ப சோதோமின் ராஜா எதிர்கொண்டு வந்து அந்த இடையில வந்துட்டார் மெல்கிசேதேக். அப்பத்தை கொடுக்கிறார், ரசத்தை கொடுக்கிறார். கொடுத்துட்டு ஒன்றை நினைவுபடுத்துறார். என்ன நினைவுபடுத்துறார்? சத்துருக்களை உன் கையில் ஒப்பு கொடுத்த, உன் கையின் பலத்துல நீ ஜெயிக்கலப்பா, அவர் ஒப்பு கொடுத்ததுனால ஜெயித்த. ஆமென் ஆமென். உன் கையின் பலத்துல நீ இதை சம்பாதிக்கல, அவர் ஒப்பு கொடுத்ததுனால. இதை உள்வாங்கினதும் நேர ஆபிரகாமுக்கு தெம்பு வந்துட்டு நேர சோதோமுக்கு முன்னாடி போய் நிக்கிறார். சோதம் ராஜாக்கு முன்னாடி போய் நிக்கிறார். சோதம் ராஜா சொல்ல, இதெல்லாம் எடுத்துக்கோங்க, இதெல்லாம் உங்களுக்கு தான். உடனே கையை மேல தூக்குறான். ஆபிரகாம் மேல தூக்கிட்டு என்ன தெரியுமா சொல்றாரு? சோதோமின் ராஜா என்னை ஐஸ்வர்யவான் ஆக்கினான் என்று சொல்லாதபடி ஒரு பாதரட்சையின் வாரை கூட. தேவ பிள்ளைகளே, நடத்துகிற தேவனுக்கு நன்றி உள்ளவர்களா இருக்க விரும்புறவங்க எப்படி இருப்பாங்க தெரியுமா? வாழ்க்கையில வருகிற சின்ன விஷயமோ பெரிய விஷயமோ மகிமை அப்பாவுக்கு போகணும்னு நினைப்பாங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். கானா ஒரு கல்யாண வீட்டில் ஆண்டவர் போனார். கொஞ்ச நேரத்தில் என்ன ஆச்சு? திராட்சரசம். நான் கேட்கிறேன், இயேசு உள்ள என்ட்ரானதுக்கு அப்புறம் குறைவு வந்துச்சா, இல்ல இயேசு உள்ள என்ட்ராகிறதுக்கு முன்னாடியே குறைவு வந்துச்சா? சில சொல்றாங்க, நாங்க அன்னைக்கு போகல சார் கல்யாண வீட்டுக்கு. இயேசு உள்ள வந்ததுக்கு அப்புறம் குறைவு வந்துச்சா, இயேசு வர்றதுக்கு முன்னாடி குறைவு வந்துச்சா? அப்ப இயேசு வந்தா என்ன வரும்? மெசேஜ் நான் சொல்லிக்கிறேன், நீங்க விஷயத்தை சொல்லுங்க. இயேசு வந்தா என்ன உண்டு? குறைவும். நீங்க நம்ம பிரச்சனை என்ன? குறைவு வந்தா இயேசு இல்லையோ? ஹல்லேலூயா. ஆனா இயேசுவுக்கும் மற்றவர்களுக்கும் வித்தியாசம் உண்டு. இப்ப நம்ம எல்லாம் ஒரு கல்யாண வீட்டுக்கு போனா சாப்பாடு தின்னுட்டுனா கொண்டு போன மொய்க்கு வர கொடுக்காம திருப்பி வந்துடும். ஆனா இயேசு அப்படி இல்லை, அங்கேயே உக்காந்துருவார். அவர் வந்தது நிமித்தம், அவர் வந்ததுக்கு அப்புறம் வாழ்க்கையில் ஒரு குறை வந்துச்சுன்னா அது சரி பண்றது அவருடைய வேலை. கமான், கரங்களை தட்டி. அவர் வந்ததுக்கு அப்புறம் வாழ்க்கையில ஒரு தடுமாற்றம், அவர் வந்ததுக்கு அப்புறம் வாழ்க்கையில ஒரு குறை.
ஹல்லேலூயா. இப்போ வேதம் சொல்லுகிறது திராட்சரசம் குறைவுபட துவங்கினதாம். உடனே மரியாள் வந்து என்ன தெரியுமா சொல்றாங்க? திராட்சரசம் இல்ல. திராட்சரசம் குறைவுபட துவங்குது அப்படின்னா இன்னும் ஒரு பந்திக்கு கொடுக்கலாம், நெக்ஸ்ட் பந்திக்கு திராட்சரசம் இல்ல. ஆனா மரியாள் அட்வான்ஸா வந்து சொல்றாங்க திராட்சரசம் இல்ல. இருதயத்தின் ஆழத்தில் இருப்பதை அறிகிறவருக்கு பாத்திரத்தின் அடியில் இருப்பது தெரியாதா? ஆண்டவர் சொன்னார் என் வேலை இன்னும். அப்ப அவர் வேலை வரணும்னா இருக்கிற கொஞ்சமும். ஹலோ, என்ன ஆண்டவரே 30,000 இருந்து 300 ஆக்கிட்டீங்களே ஆண்டவரே, இன்னும் குறையட்டும் குறையட்டும் குறையட்டும். ஏன்னா அவருடைய நாமத்தின் மகிமை அவர் வேற யாருக்கும் கொடுக்க விட. ஹல்லேலூயா. உன் வாழ்க்கையில நீ ஆண்டவரோடு நெருங்க 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 சிலவற்றை நஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாயா? சிலவை குறைவுபட துவங்குகிறதா? இந்த பகல் வேளையிலே ஆண்டவர் சொல்லுகிறா, உன்னில் அவர் நாம மகிமைப்பட போகிறது. ஓ ராமா சச்சுனோ. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கம்ப்ளீட்டா காலியாச்சு. மரியாள் பார்த்தாங்க இனி வேலைக்கு ஆகுது, நம்ம நேரா வந்து சொல்லிட்டாங்க. நேற்று ஒருத்தங்க அவங்க மகளை பற்றி ஒரு தாயார் பேசிட்டு இருக்காங்க, மகளுடைய திருமண காரியத்தை குறித்து. அந்த மகள் டக்குன்னு கிட்ட வந்துட்டா. என்னம்மா பேசுறீங்க? இல்லை 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 நான் ஒன்றுமே பேசலை. என்னை பற்றி தானம்மா பேசுறீங்க? இல்லை இல்லை ஒன்றை பற்றியே பேசலை. என்னை பற்றி பாஸ்டர்கிட்ட போய் தானம்மா சொல்லி கொடுக்குறீங்க. பாஸ்டர்கிட்ட போய் சொல்லுவேனா அப்படின்னு கேட்டப்போ அந்த மகா அந்த அம்மா பார்த்து சொல்ல, நீங்கள் ஏசப்பாட்டே போய் சொல்லுவீங்களேம்மா, பாஸ்டர்ட விதி விலகு, நீங்கள் ஏசுட்டே போய் சொல்லுவீங்களே. நம்மில் அநேகர் அப்படிதான். திராட்சரசம் இல்லை, பணம் பர்ஸ்ல இருக்க 2,000. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவருக்கு தெரியும், அவருக்கு தெரியும். கூப்பிடும் காக்கை குஞ்சுக்கும் ஆகாரத்தை கொடுக்கிற ஆண்டவர். நீ அவரை நம்பி வந்தது உண்மையானா? ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். திராட்சரசம் கம்ப்ளீட்டா தீர்ந்துட்டு இப்போ ஆண்டவர் சொல்றார், வெளியே இருக்க கச்சாடி எடுத்து உள்ள கொண்டு போய். என்ன சொல்லுவாங்க? ஆண்டவரே திராட்சரசம் பரிமாறுவதற்கெண்டே ஸ்பெஷல் பாத்திரங்கள், வெள்ளி பாத்திரங்கள், பொற்பாத்திரங்கள்லாம் வீட்டுக்குள்ள இருக்கு. பாத்திரத்தின் நிமித்தம் இந்த ரசம் வந்ததுன்னு சொல்லக்கூடாது, பாத்திரத்துடைய குவாலிட்டி. எனவேதான் ஞானிகளை வெட்கப்படுத்த பைத்தியங்களை தெரிந்து கொண்டார். பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்த இந்த பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டா. உள்ளவைகளை அவமாக்க இழிவானவைகளையும் அற்பமா எண்ணப்பட்டதையும் ருசித்தவர்கள் மாத்திரம் தலைக்கு மேல கரங்களை சாட்டி. ஜீசஸ். அற்புதம் நடந்தது, மகிமை வெளிப்பட்டது. ஹல்லேலூயா. முதல் திராட்சரசம் ஏன் குறைபட ஆண்டவர் விட்டார்? முதல் திராட்சரசத்தை உருவாக்குனவங்க வேற. ஹல்லேலூயா. இயேசு வந்ததுக்கு அப்புறம் அதை குறித்து பேசக்கூடாது. உன் வாழ்க்கையில் இயேசு வந்ததுக்கு அப்புறம் உன்னை சுற்றிலும் இருக்கிறவர்கள் இயேசுவை குறித்து தான் பேசணும். ஆமென். தேவன் அனுமதிக்கிற குறைவுகளுக்காய் ஸ்தோத்திரம் என்று மனதார இந்த பகல் வேளையில எத்தனை பேர் சொல்ல விரும்புறீங்க? சில பயப்படுறாங்க. தேவன் அனுமதிக்கிற குறைவுக்காய் ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஆமென். தேவன் அனுமதிக்கிற குறைவுகள் நமக்கு தெரியாது, நமக்கு புரியாது. அது நடக்கும் போது தெரியாது, அதை தாண்டும் போது தான் தெரியும். ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் நல்லவர், நல்லவர், எனக்கு நன்மைகள் செய்தார், நாளெல்லாம் நன்றி நான் பாடுவேன். நல்லவர், எனக்கு நன்மைகள் செய்தார், நாளெல்லாம் நன்றி நான் பாடுவேன். குறைகள் ஏதுமின்றி பார்த்து கொண்டார், கருத்தாய் என்னை நடத்துகின்றார். குறைகள் ஏதுமின்றி பார்த்து கொண்டார், கருத்தாய் என்னை நடத்துகின்றார். பாடுங்க. நல்லவர், எனக்கு நன்மைகள் செய்தார், நாளெல்லாம் நன்றி நான் பாடுவேன். நல்லவர், எனக்கு நன்மைகள் செய்தார். ஆமென். குறைகள் ஏதுமின்றி பார்த்து கொண்டார், குறைகள் ஏதுமின்றி பார்த்து கொண்டார், கருத்தாய் என்னை நடத்துகின்றார். குறைகள் ஏதுமின்றி பார்த்து கொண்டார், கருத்தாய் என்னை
நல்லவர் எனக்கு நன்மைகள் செய்தார். நாளெல்லாம் நன்றி நான் பாடுவேன். நல்லவர் எனக்கு. ஆமெனப்பா, நன்றி ஆண்டவரே. ஆமென். கால்கள் இடராமல் காத்தார், கண்மலை மேல் நிற்க செய்தார். பாடுங்க. கால்கள் இடராமல் காத்தார், கண்மலை மேல் நிற்க செய்தார். என் கண்ணீரின் பள்ளத்தாக்கு அனைத்தும் நீருற்றாகவே மாற்றி தந்தார். என் கண்ணீரின் பள்ளத்தாக்கு அனைத்தும் நீருற்றாகவே மாற்றி. ரிப்பீட் பண்ணுங்க. கால்கள் இடராமல் காத்தார், கண்மலை மேல் நிற்க செய்தார். சந்தோஷமாய் கால்கள் கண்மலை மேல் நிற்க செய்தார். என் கண்ணீரின் பள்ளத்தாக்கு அனைத்தும் நீருற்றாகவே மாற்றி தந்தார். என் கண்ணீரின் பள்ளத்தாக்கு அனைத்தும் நீருற்றாகவே மாற்றி தந்தார். நல்ல கரங்களை தட்டி, நல்லவர் எனக்கு நன்மைகள் செய்தார். நாளெல்லாம் நன்றி நான் பாடுவேன். நல்லவர் எனக்கு நன்மைகள் செய்தார். ஓ வனாந்திரம் களிப்பானதே, கர்த்தரின் முன் சென்றதாலே. வனாந்திரம் களிப்பானதே, கர்த்தரின் முன் சென்றதாலே. ஏதுமில்லாத என்னை ஏற்றுக்கொண்டு ஆசீர்வதித்தார் கிருபையினார். ஏதுமில்லாத என்னை ஏற்றுக்கொண்டு ஆசீர்வதித்தார் கிருபையினார். வனாந்திரம் களிப்பானதே, கர்த்தரின் முன் சென்றதாலே. சொல்லுங்க. ஏதுமில்லாத என்னை ஏற்றுக்கொண்டு ஆசீர்வதித்தார் கிருபையினார். ஏதுமில்லாத என்னை ஏற்றுக்கொண்டு ஆசீர்வதித்தார் கிருபையினார். நல்லவர் எனக்கு நன்மைகள் செய்தார். நாளெல்லாம் நன்றி நான் பாடுவேன். பாடுங்க. ஹல்லேலூயா. ஆமென். நிர்மூலமாகாமல் காத்தார், நிற்கத்தும் கிருபைகள் தந்தார். ஓ என்னை நீதியின் பாதையில் தினமும் கரம் பிடித்து நடத்துகின்றார். என்னை நீதியின் பாதையில் தினமும் கரம் பிடித்து நடத்துகின்றார். கரங்களை தட்டி பாடுவோமா? நல்லவர் எனக்கு நன்மைகள் செய்தார். நாளெல்லாம் நன்றி நான் பாடுவேன். நல்லவர் எனக்கு நாளெல்லாம் நன்றி. குறைகள் ஏதுமின்றி பார்த்து கொண்டார், கருத்தாய் என்னை நடத்துகின்றார். குறைகள் ஏதுமின்றி பார்த்து கொண்டார், கருத்தாய் என்னை நடத்துகின்றார். நல்லவர் எனக்கு நாளெல்லாம் நன்றி நான் பாடுவேன். ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி நன்மை செய்த ஆண்டவருக்கு முழு பலச்சோடு ஹல்லேலூயா. புலம்பலை களிப்பாய் மாற பண்ணுகிறவர். ஆமென். எந்த காரியத்தை குறித்து அதிகமா அழ வைக்கிறாரோ அந்த காரியத்தை குறித்து அதிகமா சந்தோஷப்பட வைப்பா. ஹல்லேலூயா. ரொம்ப அழ விடுறாரு ஆண்டவர். சிலர் ரொம்ப அழ விடுவார், கொஞ்ச நேரம் கூட அழ. எந்த காரியத்தை குறித்து உன்னை அதிக அழ வைக்கிறாரோ அதே காரியத்தை குறித்து நீ அதிகம் சந்தோஷப்படும்படிக்கு அந்த நல்ல தேவன் அவர். ஆமென் சொல்லுங்க. இன்னும் சத்தம் ஆமென் சொல்லுங்க. 1வது அதிகாரத்துல அன்னாள் மனம்
கசந்து அழுதாளாம். அப்படி அழுவதற்கான காரணம் என்ன? மிகுந்த கிளேசம், விசாரங்கள். இது அவளை விண்ணப்பம் பண்ண வச்சது. ஹல்லேலூயா. மிகுதியான விசாரத்தினாலும் கிளேசத்தினாலும் இந்நேரம் மட்டும் விண்ணப்பம் பண்றேன். யூசுவலா நான் ½ hour தான் ஜெபிக்கிறவா. யூசுவலா நான் 10 நிமிஷத்துக்கு மேல எனக்கு ஜெபம் ஓடாது. ஆனா மிகுதியான பிரச்சனை ஜாஸ்தி ஆயிட்டு, அதனால நான் என்ன பண்றேன், 10 நிமிஷம் ஜெபிக்கிறவா இப்ப 2 மணிக்கு ஜெபம் பண்றான். ஆண்டவரே போயிட்டு வரேன்னு சொல்ற பவுல் திரும்பி போகும்போது ஒரு முள்ளு குத்தும். உடனே திருப்பி வருவான், ஆண்டவரே இந்த முள் என்னை விட்டு நீங்கும்படி நான் 3 முறை கர்த்தரை நோக்கி. அப்ப முள்ளு குத்த 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 பவுல் எங்க போறாரு? பவுல், நீ ஏன் நெகட்டிவா பாக்குற, பாசிட்டிவா பாரு. இந்த முள்ளு உன்னை எதுக்கு நேரா திருப்புது? ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. தேவன் அனுமதிக்காம உங்க நிழலை கூட சாத்தானுக்கு தொட முடியாது. ஏன்னா அவர் தான் உங்களுக்கு வல பக்கத்துல நிழலா இருக்கிறார். ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி எவ்வளவு பெரிய தேவனை ஆராதிக்கிறோம். ஆமென். அவர் தான் உன் நிழல். பிரைஸ் தி லார்ட். வனாந்திரம் களிப்பானதே, கர்த்தரின் முன் சென்றதாலே, ஏதுமில்லாத என்னை ஏற்றுக்கொண்டு ஆசீர்வதித்தார். 20 வருஷத்துக்கு அப்புறமா யாக்கோபு 2 பெரிய பரிவாரங்களோடு புறப்படுறான். ஒரு நாள் கூட ஆண்டவருக்கு நன்றி சொல்லல. ஆண்டவர் பார்த்தாரு, முன்னாடி ஏசா பின்னாடி லாபான். நேர ஆண்டவர் சமயத்துல வந்து உட்காந்து, ஐயோ ஆண்டவரே லாபான் வர, ஆண்டவரே ஏசா, இப்படியா புலம்புனா? இல்ல, தேவ சமூகத்துல தேவ பிரசன்னத்துக்குள்ள நீ வந்தாலே உன்னை என்ன தெரியுமா சொல்ல வைக்கும்? ஆண்டவரே வெறும் கோலும் கையுமானவன். ஹல்லேலூயா. தேவ பிரசன்னம் உன்னுடைய பழைய பாவத்தை நினைவுபடுத்தாது, பழைய பாதையை நினைவுபடுத்தும். ஹல்லேலூயா. ஆண்டவரே ஏசா வார, ஆண்டவர் இப்படி கத்தல, வந்து உட்கார்ந்ததும் அப்ப பிரசன்னத்துக்குள்ள வந்ததும், யாக்கோபு நீ யாரு? யாக்கோபு யாக்கோபு 20 வருஷத்துக்கு முன்னாடி பண்ண ஜெபம் என்ன? என்ன கேட்டான்? வெரி சிம்பிள். ஆண்டவர் போற இடத்துல எனக்கு சாப்பாடு வேணும், உடுக்க வஸ்திரம், பாதுகாப்பு. ஒண்ணும் இல்லாதவனுக்கு இது பெருசு. தலைக்கு கீழே வச்சு படுக்கிறதுக்கு ஒரு பில்லோ கூட கிடையாது யாக்கோபுக்கு. ஒண்ணு இல்லாதவனுக்கு இது பெருசு. ஆனா ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க, நீ விரும்பி கேட்கறத காட்டிலும் அப்பா விரும்பி தரது அதிகம். ஹல்லேலூயா. நீ விரும்பி என்னதான் ஆசைப்பட்டு கேட்டாலும் அதை விட அவர் தரது அதிகம். ஆண்டவர் ஜாஸ்தியா கொடுத்தார், நிறைய கொடுத்தார். வேலைக்காரனா போனவன் போய் ஓனர் ஆயிட்டான். ஆமென் சொல்லுங்க. ஆண்டவருடைய செயல். இப்போதான் ஆண்டவர் நினைவுபடுத்துறார், யாக்கோபே என் கண்களில் கிடைத்த தயவு தான் உன்னை ஆசீர்வதித்தது என்பதை நினைவுபடுத்ததான் பின்னாடி லாபானே முன்னாடி ஏசாவே நான் நடத்தினேன். நீ நினைச்சிட்டல, அவ்வளவுதான், ஏசாவை மேல கை வைக்க மாட்டப்போ. ஹல்லேலூயா. கர்த்தர் நடத்தின பாதையை நினைத்துப்பா. ஹல்லேலூயா. ஏசாவை கண்டு நீ பயந்து ஓட மாட்டாய், ஏசாவுக்கு முன்னாடி எதிர்கொண்டு போவாய். ஹல்லேலூயா. ஆண்டவர் சமூகத்தில் எழுப்பி இருக்கலாமா? இந்த பாடலை ஒரு விஷயம் கூட கரங்களை தட்டி பாட போகிறோம். ஜீசஸ். வனாந்திரம் களிப்பானதே, கர்த்தரின் முன் சென்றதாலே. நல்ல கரங்களை தட்டி. வனாந்திரம் களிப்பானதே, கர்த்தரின் முன் சென்றதாலே, ஏதுமில்லாத என்னை ஏற்றுக்கொண்டு ஆசீர்வதித்தார் கிருபையினார். ஏதுமில்லாத ஆமென் ஆசீர்வதித்தார் கிருபையினார். நல்ல கரங்களை தட்டி. நல்லவர் எனக்கு நன்மைகள் செய்தார், நாளெல்லாம் நன்றி நான் பாடுவேன். ஹல்லேலூயா. ஓ கால்கள் இடராமல் காத்தா,
கண்மலை மேல் நிற்க செய்தார். கால்கள் நன்றி அப்பா. ஆமென். என் கண்ணீரின் பள்ளத்தாக்கனைத்தும் நீருற்றாகவே மாற்றி தந்தார். சொல்லுங்க, என் கண்ணீரின் ஜீசஸ் நீருற்றாகவே மாற்றி தந்தார். நல்லவர் எனக்கு நன்மைகள் செய்தார், நாளெல்லாம் நன்றி நான் பாடுவேன். ஒரு விஷயம் கூட, வனாந்திரம் களிப்பானதே, வனாந்திரம் களிப்பானதே, கர்த்தரின் முன் சென்றதாலே. வனாந்திரம் களிப்பானதே. ரெண்டு கரங்களை உயர்த்தி, ஏதுமில்லாத என்னை ஏற்றுக்கொண்டு ஆசீர்வதித்தார் கிருபையினார். ஏதுமில்லாத இயேசுவே. இந்த வார்த்தை ரிப்பீட் பண்ணுவீங்களா? ஏதுமில்லாத என்னை ஏற்றுக்கொண்டு ஆசீர்வதித்தார் கிருபையினார். சொல்லுங்க, ஏதுமில்லாத. நல்லவர் எனக்கு நன்மைகள் செய்தார், நாளெல்லாம் நன்றி நான் பாடுவேன். நல்லவர் எனக்கு நன்றி அப்பா. நிர்மூலமாகாமல் காத்தார், நிற்கத்தம் கிருபைகள் தந்தார். நிர்மூலமாகாமல் காத்தார். Thank you Jesus. என்னை நீதியின் பாதையில் தினமும் கரம் பிடித்து நடத்துகின்றார். என்னை நீதி நல்லவர் எனக்கு ஆமே நாளெல்லாம். ஓ நல்லவர் எனக்கு நன்மைகள் செய்தார், நாளெல்லாம் நன்றி. சொல்லுங்க, குறைகள் ஏதுமின்றி பார்த்து கொண்டார், கருத்தாய் என்னை நடத்துகின்றார். குறைகள் ஏதுமின்றி பார்த்து கொண்டார். ஹல்லேலூயா. ஆமே நல்லவர் எனக்கு நன்மைகள் செய்தார், நாளெல்லாம் நன்றி நான் பாடுவேன். நல்லவர் எனக்கு. ஆமே. ஓ நல்ல கரங்களை தட்டி நன்மைகள் செய்த தேவனுக்கு நன்றியோடு ஆர்ப்பரியுங்கள், சத்தத்தை உயர்த்தி ஆர்ப்பரியுங்கள். நல்ல தேவனவர், நன்மைகளை செய்தவர், செய்கிறவர், செய்பவர். Praise the Lord, praise the Lord. Thank you Jesus. நன்றி அப்பா. நன்றி இயேசுவே. Thank you Father. ஒரு நிமிட கண்களை மூடி. Hallelujah. அவர் நியமித்த பாதையில் நமக்கு நஷ்டம் வரவில்லை. நாம் தெரிந்து கொள்ளுகிற பல காரியங்கள் தான் நமக்கு வேதனையை கொண்டு வந்தது. ஆமென். Thank you Father. இதுவரை நடத்தினதுக்கு ஸ்தோத்திரப்பா. ஒருவேளை புலம்பலோடு சில வந்திருப்பீங்க. இந்த மார்னிங் செஷனுக்காக 2 நாட்களை நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது ஆண்டவர் திரும்ப சொன்னது, நன்றி சொல்லவை. ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார். இன்னைக்கு பகல் இந்த மீட்டிங் வர்றதுக்கு அனுகூலமான சூழ்நிலை உங்களுக்கு இல்லாம இருந்திருக்கலாம். கர்த்தர் கிருபையா கொண்டு வந்திருக்கிறார். கர்த்தர் உங்களை உணர்த்துகிறார். என்ன உணர்த்துறார் தெரியுமா? நீ நடக்கலமா, அவர் நடத்துகிறார். நீ உன்னால நடக்க முடியாது. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே,
நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. எனில் உண்டான நன்மையாவும் உம்மால் வந்தது, எனில் உண்டான தீமையாவும் என்னால் வந்தது. எனில் உண்டான நன்மையாவும் உம்மால் வந்தது, உம் கிருபையால் வந்தது, உம் கிருபையால் வந்தது. எனில் உண்டான நன்மையாவும் உம்மால் வந்தது, எனில் உண்டான தீமையாவும் என்னால் வந்தது. எனில் உண்டான நன்மையாவும் உம்மால் வந்தது, உம் கிருபையால் வந்தது. சொல்லுங்க, கிருபையால், உம் கிருபையால் வந்தது. ரெண்டு கரங்களை உயர்த்தி நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. எனில் உண்டான உயர்வு யாவும் உம்மால் வந்தது, எனில் உண்டான தாழ்வு யாவும் என்னால் வந்தது. எனில் உண்டான உயர்வு யாவும் உம்மால் வந்தது, உம் தயவால் வந்தது, உம் தயவால் வந்தது. சொல்லுங்க, எனில் உண்டான உயர்வு யாவும், எனில் உண்டான, எனில் உண்டான தாழ்வு யாவும் என்னால் வந்தது, எனில் உண்டான உயர்வு யாவும் உம்மால் வந்தது, உம் தயவால் வந்தது, உம் தயவால். தயவால் உயர்த்தப்பட்டவர்கள் மற்ற ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி அப்பா, உடைய தயவுக்காய் ஸ்தோத்திரம். நன்றி அப்பா, நன்றி தகப்பனே, நன்றி இயேசுவே. எனில் உண்டான மாற்றம் யாவும் உம்மால் வந்தது, எனில் உண்டான ஏமாற்றங்கள் எனில் உண்டான மாற்றம் யாவும் உம்மால் வந்தது, உம் அன்பால் வந்தது, உம் அன்பால். ஜீசஸ் ஒரு நாள் ஆண்டவர் சமூகத்தில் சில புலம்பலோடு உட்கார்ந்த போதுதான் ஆண்டவர் உணர்த்தினார், நான் உனக்கு என்னடா தீங்கு பண்ண, நீ தானடா உனக்கு தீமை தெரிந்து கொண்ட. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் என்னங்க தீங்கு செய்தா? தேவன் வைத்த கிருபையும் இரக்கமும் தயவும் அன்பும் தீமையானதையும் நன்மையாய் மாற்றினதை தவிர ஒரு நாள் அவர் தீங்கு செய்தார். ஆண்டவருடைய அன்பு சில இடத்துல அப்படி ஓட்டச்சிடும். அப்பதான் ஆண்டவர் பாட்டு கொடுப்பார். அப்பதான் பாடினேன், ஆண்டவரே உயர்வு உங்களால வந்துச்சு, தாழ்வு என்னால வந்துச்சு, மாற்றம் உம்மால் வந்துச்சு, ஏமாற்றம் என்னால வந்துச்சு, நன்மை உம்மால் வந்துச்சு, தீமை என்னால. இந்த பகல் வேளையில ஆண்டவர் ஏன் ஆண்டவர் எனக்கு இதை அனுமதிச்சிங்க என்ற கேள்வியை மாற்றி வைத்து விட்டு, ஆண்டவர் என் வாழ்க்கையில் ஏதாவது தீமையான காரியம் நடந்திருக்கும்னா அது உம்முடைய ஆலோசனை நான் செவி கொடுக்காததுனால
என்னுடைய சுய புத்தி, என்னுடைய பலத்தை நான் நம்பி. ஹல்லேலூயா. 2 கரங்களை விரித்து உயர்த்தி கண்களை மூடி, எனில் உண்டான நன்மையாவும் உம்மால், எனில் உண்டான தீமையாவும் என்னால் வந்து, எனில் உண்டான உம் கிருபையால் வந்தது, உம் கிருபையால் வந்தது. சொல்லுங்க, எனில் உண்டான நன்மையாவும், எனில் உண்டான நன்மையாவும் ஜீசஸ், எனில் உண்டான தீமையாவும் என்னால் வந்தது, எனில் உண்டான நன்மையாவும். அப்பா பார்த்து சொல்லுங்க, உம் கிருபையால், உம் கிருபையால் வந்தது, உம் கிருபையால் வந்தது. சே நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி. உள்ளம் நன்றியால் நிரம்பட்டும். நன்றி இன்னும் நன்மைகளை உனக்கு கொண்டு கொடுக்கும். எனில் உண்டான நன்மையாவும் எனில் உண்டான. Thank you Jesus. Praise the Lord. எனில் உண்டான நன்மையாவும் உம் கிருபையால், உம் கிருபை. ஆண்டவருடைய கிருபையின் மேன்மை என்ன தெரியுமா? சீஷர்கள் 12 பேரை தெரிந்தெடுத்து பேதுருவை முதன்மையானவனாய் வைத்தார். பரலோகத்தின் திறவுகோலை கையில கொடுத்தார். இந்த பேதுரு சோதனையில விழுந்துட்டான், தோற்று போய்விட்டான். திருப்பி ஆண்டவர் வந்தா. பேதுரு நினைச்சா, எனக்கு தேவன் தந்த எல்லா நன்மையும் அவுட். ஒழுங்கா சொன்னார், ஜோமண்டா 1 hour ஜோமண்டா, சோதனைக்கு உட்படாதபடிக்கு நீ 1 hour விழித்திருந்து ஜோமன். இந்த 1 மணி நேரம் ஜோமன் இருந்தால் அந்த சோதனைக்கு உட்பட்டிருக்க மாட்டேன். நான் செய்யல, அது என்னால் வந்தது. இந்த சோதனை தேவன் அனுமதித்ததில் என்னால் வந்தது. சோதிக்க சாத்தான் கேட்கிறான்னு சொல்லிட்டு கெத்செமனை கூட்டிட்டு போறார். 3 பேர் ஜோமனை உட்காடுறாங்க. நீங்க மத்தேயு படிச்சீங்கன்னா தெரியும், பேதுருவை தான் பர்டிகுலரா பார்த்து சொல்லுவார். பேதுருவை பார்த்து சொல்லுவார், சோதனைக்கு உட்படாதபடி 1 மணி நேரம். அந்த 1 hour மட்டும் பேதுரு ஜோமன் இருந்திருப்பானா நிச்சயமா அந்த சோதனைக்கு அவன் தப்பியிருப்பான். சில நேரத்தில் ஆண்டவர் அழிப்பேன்னு சொல்றது உன்னை அழிக்கணுங்கிறதுக்காக அல்ல, நீ அழிவுக்கு தப்பும்படியா. தேவன் சில நேரத்தில் கொஞ்சம் கடினமா சொல்றது உன்னை தண்டிக்கிறதுக்கு இல்லை, தண்டனை நீ தப்பும்படியா. நினைவே பார்த்து யோனாவை கொண்டு கர்த்தர் இந்த பட்டணத்தை அழிக்க போறான்னு சொல்லுது, அழிக்கிறதுக்கா காப்பாத்துறதுக்கா? ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பேதுரு எல்லாம் போச்சு, எல்லாம் போச்சு, எல்லாம் போச்சுன்னு அழுது உடைஞ்சிட்டு இருக்கும்போது ஆண்டவர் திருப்பி வர்றாரு. நேசிக்கிறியா? ஆமாண்டவரே, போ, உன ப்ரொமோஷன், ஆடுகளை மேய்ப்பாயாக. இது எதனால வந்தது? தகுதி இழந்து நிற்கும் போது கிருபையினால் ஒரு ப்ரொமோஷன் கொடுக்கிறார் பாருங்க. இது அவருக்கு மட்டும்தான் செய்ய முடியும். நல்ல கரங்களை சட்டி. இப்படிதானே நம்முடைய மீறுதலினாலும் அக்கிரமத்தினாலும் அநேக காரியங்கள் இழந்த பிறகும் தேவன் நம்மேல் வைத்த அன்பு. ஆண்டவரே, இந்த கிருபையை பாடும் போதும், அன்பை பாடும் போதும், தயவை பாடும் போதும் நமக்குள்ள இன்னொரு ஏக்கம் இருக்கணும், இதை நான் இனி வீணாக்க கூடாது. பேதுரு அப்படிதான் செய்தான். நீர் அறிவீர் ஆண்டவரே, என் ஆடுகளை மேய்ப்பாயாக அப்படிம்பார். நான் உண்மையில் அன்பு வைத்திருக்கிறது இனி நான் என் வாயினால் நாவினால் சொல்வதல்ல, இனி நான் அதை செய்து காட்ட போறேன். கடைசியில் பேதுருவை சிலுவையில் அறைய கூட்டிட்டு போறாங்க. அப்ப பேதுரு கேட்கிற, எங்க கூட்டிட்டு போறீங்க? நீ ஒருத்தர் உயர்த்தின பாத்தியா, அவரை மாதிரி அவனை அடிச்சு கொள்ள போறோம். ஐயோ,
அவரை மாதிரி ஐயோ நான் அதுக்கு தகுதி இல்லாதவன். நீங்க ஒண்ணு செய்யுங்க, எனக்கு ஒரே ஒரு ஃபேவர் பண்ணுங்க. என்ன பண்ணணும்? விட்டுறேன், ஓடிடுறியா? இல்ல, அவர் பாதம் வைத்த இடத்துல என் தலையை வைங்க, என்னை தலைகீழ அரைச்சிருங்க. காரணம், தேவன் நம்மேல் பாராட்டின கிருபையின் மேன்மையை நீ ருசிக்க துவங்கினா உன் ஜீவனை நீ அற்பமா எண்ணுவாய். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? எனக்கு உண்டான நன்மையாவும் உம்மால், சொல்லுங்க அப்பாவை பார்த்து, எனக்கு உண்டான தீமையாவும் என்னால் வந்தது, எனில் உண்டான நன்மையாவும் உம்மால் வந்தது, உம் கிருபையால் வந்தது, உம் கிருபையால், உம் கிருபையால் வந்தது. கமான், 2 கரங்களை உயர்த்தி நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. உள்ளத்திலிருந்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உடைய கிருபை எவ்வளவு பெரியதாண்டவரே. அதனாலே மனுபுத்திரனுடைய செப்பை நிழலே வந்தடைகிறார்கள். ஷகமாஜுனோ ஜீசஸ், நன்றி அப்பா. எனில் உண்டான உயர்வு யாவும் உம்மால் வந்தது, எனில் உண்டான தாழ்வு யாவும் என்னால் வந்தது, எனில் உண்டான ஆண்டவரே சொல்லுங்க, உம் தயவால், உம் தயவால் வந்தது, உம் தயவால் வந்தது. ஒரு விஷயம் கூட, எனில் உண்டான உயர்வு யாவும், எனில் உண்டான என்னால் வந்தது, எனில் உண்டான உயர்வு யாவும். அப்பா பார்த்து சொல்லுமா, உம் தயவால், உம் தயவால் வந்தது. glory, உம் தயவால். ஆமென். தயவால் உயர்த்தப்பட்டவர்கள் 2 கரங்களை உயர்த்தி நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி, நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. எனில் உண்டான மாற்றம், எனில் உண்டான மாற்றம் யாவும், எனில் உண்டான ஏமாற்றங்கள், எனில் உண்டான ஏமாற்றங்கள் என்னால் வந்தது, எனில் உண்டான மாற்றம் யாவும் உம் அன்பால், உம் அன்பால் வந்தது, உம் அன்பால் வந்தது. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. சொல்லுங்க, நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. உள்ளத்திலிருந்து நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. நீர் என்மேல் பாராட்டின கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம், என்மேல் பாராட்டின தயவுக்காய் ஸ்தோத்திரம், அன்புக்காக ஸ்தோத்திரம், இரக்கங்களுக்காக ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே. சொல்லுங்க, நன்றி இயேசுவே, நன்றி, நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. ஷமாஜுனா மலர ஹந்தனா மாரே ஜீசஸ், நன்றி இயேசுவே. Hallelujah, hallelujah. எனில் உண்டான நன்மையாவும், எனில்
உம் கிருபையால் வந்தது. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. உம் தயவால் வந்தது. உம் அன்பால் வந்தது. உம் கிருபையால் கர்த்தர் என் வாழ்க்கையில நல்லவராகவே இருக்கிறார். ஒரு நாள் எனக்கு தீங்கு செய்ததே இல்லை. அப்படி சொல்றவங்க நன்றியோடு உங்க வலது கரத்தை உயர்த்து. நன்றியோடு உங்க வலது கரத்தை உயர்த்து, இடது கரத்தை இதயத்தில் உயர்த்து. ஒரு சில காரியங்களை நான் எப்படி நன்மை என்று சொல்லுவேன்? இதை கேள்வி எழும்புதா? தேவன் அனுமதித்ததுன்னா அது உனக்கு நன்மைதான். தேவன் அனுமதிச்சதுன்னா அது உனக்கு தான் நன்மை. ஹல்லேலூயா. தேவன் அனுமதிக்காத எகிப்தல்ல உனக்கு ஆசீர்வாதம். தேவன் அனுமதித்த வனாந்திரமே உனக்கு ஆசீர்வாதம். ஜீசஸ் 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 ஜீசஸ். நல்ல கரங்களை தட்டி தேவன் அனுமதிக்காத எகிப்தல்ல உனக்கு ஆசீர்வாதம். தேவன் அனுமதித்த வனாந்திரமே உனக்கு ஆசீர்வாதம். நன்றி ஆண்டவரே. சொல்லுங்க. உடைக்கப்பட்ட நேரங்களில் எனக்கு நல்லவரா, எனக்கு நல்லவரா, ரொம்ப நல்லவரா அப்பா. உடைக்கப்பட்ட ஓ துணையாக நின்று எனக்கு நல்லவரா, எனக்கு நல்லவரா. தேனிலும் மதுரமே, தேனிலும் மதுரமே இயேசு, தேனிலும் மதுரமே. கர்த்தர் நல்லவர், ருசித்து பார்த்தேன், அவர் தேனிலும் மதுரமே. சொல்லுவீங்களா? தேனிலும் மதுரமே, தேனிலும் மதுரமே இயேசு, தேனிலும் மதுரமே. கர்த்தர் நல்லவர், ருசித்து பார்த்தேன், அவர் தேனிலும் மதுரமே. ரெண்டு கரங்களை உயர்த்தி இயேசுவே நீ நல்லவர், இயேசுவே நீ நல்லவர். இந்த சத்தம் உள்ளத்திலிருந்து வரட்டும், உள்ளத்திலிருந்து வரட்டும். இயேசுவே இயேசுவே இயேசுவே. சொல்லுங்க. உடைக்கப்பட்ட நேரங்களில், உடைக்கப்பட்ட நேரங்களில் துணையாக நின்று எனக்கு நல்லவரா, எனக்கு நல்லவரா, ரொம்ப ஒரே மக்கதுனா எனக்கு நல்ல, ஓ எனக்கு நல்லவரா, நல்லவரா, ரொம்ப நல்லவரா, ரொம்ப நல்லவரா. தலைக்கு மேல கரங்களை சட்டி Amen. Jesus. Thank you, Father.
நன்றி அப்பா. அப்படியே உட்காருவோம் ஆண்டவர் சமூகத்தில். அந்த பிரசன்னத்திலேயே உட்காருங்க. ஹல்லேலூயா. ஒரு வார்த்தை உங்கள் முன்வைத்து அப்படியே தேவனுடைய நடத்துதலுக்கு இன்னும் அதிகமாக நன்றி செலுத்த தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. தேவன் அனுமதிக்கிற சூழ்நிலைகள். யோபுவின் புஸ்தகம் 23வது அதிகாரம் அதனுடைய 10வது வசனம். ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார். அவர் என்னை சோதித்த பின் சுத்த பொன்னாக விளங்குவேன். நான் போகும் வழி அவர் அறிவார். யோபு சீரோலிருந்து வளர்ந்தவன் அல்ல, பெரிய உயரத்திலிருந்து சீரோவுக்கு தள்ளப்பட்டவன், மிகப்பெரிய ஐஸ்வர்யவான். இந்த யோபு வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை வந்துச்சு. என்ன பிரச்சனைனா ஒரு பெரிய சோதனை. அந்த சோதனை எப்படி வந்துச்சுன்னா, ஆண்டவர் சமூகத்தில் சாத்தான் போய் நிற்கிறான். அப்போது ஆண்டவர் கேட்குறார், என் தாசனாகி யோபுவின் மேல் கவனம் வைத்தாயோ. உடனே பார்க்குறான் சாத்தான், ஆண்டவரே நீங்கள் அவனுக்கு நிறைய கொடுத்துருக்கிறீங்க, ஆண்டவரே நிறைய வெல்த்து ரொம்ப ஜாஸ்தியாக கொடுத்துருக்கீங்க, எல்லாத்துலேயும் ஆசீர்வதிச்சு வச்சுருக்கீங்க, அந்த வெல்த்தை மட்டும் நான் கை வைக்கட்டுமா? அப்படிமா கை வச்சு பாரும்பார். எல்லாம் ஒரே நாளில் போயிட்டு, கஷ்டப்பட்டு சம்பாதித்த சம்பாத்தியம் எல்லாம் அவுட்டு. உடனே யோபு சொன்ன, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பாவம் செய்யலை, கிரெடிட்டை சாத்தானுக்கு கொடுக்கல. ஒரு தேவ பிள்ளை வாழ்க்கையில் சில நேரத்தில் சத்துரு விளையாடினாலும், சில பார்த்தீங்களா சாட்சி சொல்லும்போது 10 நிமிஷத்தில் 8 நிமிஷம் சாத்தானே சொல்லிட்டு இருப்பாங்க, அந்த பொல்லாத பிசாசு, அந்த சாத்தான். ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க, தேவன் அனுமதிக்காமல் எல்லைக்குள்ள சாத்தானுக்கு வர முடியாது. ஏன்னா அவனே சொல்றான், நீர் அவனை சுற்றி அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்க, பூமியை ஒழுங்கின்மையும் வெறுமையுமாக்க அவனுக்கு வேண்டாம் முடியும். ஆனால் அவருடைய கிருபைக்குள்ள இருக்கிற ஒன்றை அவன் தொடணும்னா அவருடைய பெர்மிஷன் வேணும். சில நேரத்தில் ஆண்டவர் அலோவ் பண்ணுவார், சில நேரத்தில் அலோவ் பண்ணுவார். பாத்தியா நான் உன்னை கை வச்சுட்டேன் பாத்தியா அப்படி சாத்தான் சொல்லும் போது, ஐயோ கை வச்சுட்டான் அப்படி சொல்லாதீங்க. அவர் அனுமதிச்சதுனால தான் நீ கை வச்ச, இல்லட நெருங்க முடியுமா? ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. வெல்த்து போச்சு. வெல்த்து போனதும் யோபு ஆண்டவரை விட்டு போயிடுவான்னு பார்த்தான். இல்லை, அவன் திருப்பி நிற்கிறான், ஸ்தோத்திரம் சொல்லிட்டான். வாயிலிருந்து வரக்கூடிய ஸ்தோத்திரம் சாத்தானுக்கு எரிச்சலை உண்டாக்கும். ஆமென் ஆமென். பிரைஸ் எல்லாம், பிரைஸ் எல்லாம். உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க உங்களுக்கு ரொம்ப எரிச்சல் உண்டாக்குனா ஸ்தோத்திரம் செலுத்துங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் சொன்னதுக்கப்புறம் ரொம்ப எரியிறாங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. பிரைஸ் எல்லாம். இப்போ திருப்பி கேட்குறான், ஓகே வெல்த்து போச்சு, அவனுக்கு ஹெல்த் நல்லா கொடுத்துருக்கீங்க ஆண்டவரே, ஹெல்த்லையும் கை வைக்கட்டுமா? ஆண்டவர் சொன்னார், சரி ஹெல்த்லையும் கை வச்சுக்கோ. இப்போ ஹெல்த்தும் போச்சு, இப்போ வெல்த்தும் போச்சு, ஹெல்த்தும். ஏன் சாத்தான் வெல்த்லையும் ஹெல்த்லையும் கை வைக்கிறான்? ஏன்னா அவனுக்கு தெரியும் 99% கிறிஸ்டியன்ஸ் ஆராதிக்க வர்றது வெல்த்துக்காகவும். நான் உங்களை சொல்லலை, எதிர்பார்த்த ப்ரொமோஷன் வரலையா, கொஞ்சம் பிடிச்சு வைப்பான். சில சொல்ல ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், யோபு மாதிரி கர்த்தர் எங்களை சோதிக்கல, ஸ்தோத்திரம். ஏன்னா உன் மேல இருக்கிற நம்பிக்கை அவ்வளோதான்ப்பா. அவருக்கு நம்ம திராணி தெரியும். ஆமென் சொல்லுங்க. யோபு சோதிக்க பெர்மிஷன் கேட்டப்போ சோதிச்சுக்கோன்னாரு. அதே சாத்தான் பேதுருவை சோதிக்க பெர்மிஷன் கேட்டப்போ, பேதுரு அவருக்கு தெரியும்ல, அவர் சொன்னார், பேதுருவே உனக்காக நான் வேண்டிக் கொண்டேன். ஆமென் சொல்லுங்க. ஏன் யோபு மாதிரி இன்னும் சோதிக்க நம்ம படலைன்னா, பிதாவின் வலது பாரசத்திலிருந்து எனக்காக உங்களுக்காக அவர் பரிந்து பேசி கொண்டிருக்கிறபடினால. இப்போ எல்லாம் போச்சு. இந்த பிரச்சனை யோபுவின் மனைவிக்கு தெரியல, புரிய முடியல. யோபுவின் மனைவி சொல்றாங்க, என்ன சொல்றாங்க? நீர் தேவனை தூஷித்து. நல்ல மனைவினா என்ன சொல்லியிருக்கணும்? வாங்க நம்ம 2 பேருமே சேர்ந்து சாகலாம் சொல்லி இருக்கணுமா வேண்டாமா? இது அப்படி இல்லை. நீர் தேவனை தூஷித்து நான் எங்கேயாவது போறேன். யோபுவின் மனைவியும் குறை சொல்ல முடியாது. ஏன் சொல்ல முடியாதுன்னா, யோபுவின் சரீரத்தில் இருக்கிற புண்கள்ல இருந்து வரக்கூடிய சீல்.
இவங்க என்ன செய்வாங்க, ஒரு சைடில் தொடச்சிட்டு இந்த சைடை கிளியர் பண்ணும், இந்த சைடு கிளியர் பண்ணி முடிச்சுட்டு பார்த்தா திருப்பி இந்த சைட்லேருந்து சீல் வடைஞ்சிட்டே இருக்கும். பராமரிக்க முடியல. யோபுவின் மனைவியால் பராமரிக்க முடியாத நிலைக்குள் வந்தபோது தான் அவங்க வாயிலிருந்து வேதனையிலிருந்து சொன்னாங்க, தேவனை தூஷித்து. ஆனால் யோபுவின் மனைவிக்கு பராமரிக்க முடியல. ஆனால் யோபு வாழ்ந்தான். எப்படி வாழ்ந்தான்? யோபு சொல்லுகிறான், உம்முடைய பராமரிப்பு என் ஆவியை காப்பாற்றினது. ஹல்லேலூயா. உம்முடைய பராமரிப்பு. இப்போ மனைவிக்கு புரிந்து கொள்ள முடியல. ஆறுதல் சொல்ல வந்த நண்பர்கள் சிலர் சொல்லுகிற ஆறுதல் நமக்கு இன்னும் காயத்தை ஏற்படுத்தும். சிலர் ஆறுதல் சொல்ல மாதிரி சொல்லிட்டு இதெல்லாம் பெரிய புண்ணா அப்படி சொல்லிட்டு நோண்டி விட்டு போயிடுவாங்க. அது இன்னும் யோபுவ வேதனை மேல வேதனைக்குள்ள போகும்போது யோபு சொல்றான், நான் நடக்கிற பாதை என் மனைவிக்கு தெரியாது, என் நண்பர்களுக்கு தெரியாது, ஆனால் அவர் அறிவார். இந்த பகல் வேளையில எத்தனை பேர் சொல்ல விரும்புறீங்க, நான் போகும் வழியை அவர் அறிவார். பிரைஸ் தி லார்ட். சொல்லிட்டு சொல்றான், அவர் என்னை சோதித்த பின்பு நான் பொன்னா. அப்ப யோபு ஒன்னு புரிஞ்சிட்டான். என்ன புரிஞ்சிட்டான்? கர்த்தர் என்னை எப்படி சோதிக்கிறார்? எதை போல சோதிக்கிறார்? பொன்னை போல். பொண்ணு எப்படி சோதிக்கப்படுமோ அப்படிதான் ஆண்டவர் என்ன சோதிக்கிறார். இன்னைக்கு நான் உங்க மத்தியில பிரசங்கம்ல பொண்ணு எப்படி சோதிக்கப்படுங்கிற ஒரு 7 காரியத்தை குயிக்கா சொல்றேன். நல்லா கேளுங்க. கேட்டு ஆண்டவருக்கு நன்றி செலுத்த போறோம். 2 விதமான சோதனை இருக்கு. ஒன்று பாவத்தினால் வருகிற சோதனை, அக்கிரமத்தினால் மீறுதலினால் வருகிற சோதனை. இந்த சோதனையில் நாம் அகப்படும் போது ஆண்டவர் அன்பாய் பேசுவார், கண்டிப்பார், எச்சரிப்பார், சில நேரத்தில் அடியும் தருவார். அப்படிப்பட்ட சூழ்நிலை வரும்போது அவருடைய எச்சரிப்பை கேட்டு நம்ம வெளியே வந்துடணும் அதுல இருந்து. இல்லைன்னா அது மிகப்பெரிய வேதனையை நம்முடைய வாழ்க்கையில விதைத்து விடும். இனி ஒரு சோதனை இருக்கிறது, அதுதான் தேவன் அனுமதிக்கிற சோதனை. ஆண்டவருக்குள்ள வந்து சோதனையே கிடையாது, அப்படிலாம் கிடையாது. தேவன் சில நேரத்தில் சோதிப்பார். யாரை சோதிப்பார்? எல்லாரும் சோதிப்பார்? எல்லாரையும் சோதிக்க மாட்டார். தாம் சேர்த்து கொள்ள விரும்புகிற எந்த மகனையும் கடிந்து கொண்டு தாம் சேர்த்து கொள்ள விரும்புகிற, அவர் கூட இருக்கணும்னு யார் நினைக்கிறாரோ அவங்களுக்கு இந்த சோதனை. ஆமென் சொல்லுங்க. இப்போ யோபு சொல்றாரு, பொன்னை போல. அப்போ பொண்ணு எப்படி சோதிக்கப்படும்? பொண்ணு எப்படி சோதிக்கப்படும்? ஃபர்ஸ்ட் பொண்ணு எதுல போடுவாங்க? அக்னியில. அக்னியில பொண்ணு தவறி விழுந்தது கிடையாது, கிடையாது. அதோடைய ஓனர் தூக்கி போட்டது. பொண்ணு தெரியாம விழல, கை தவறி விழல. பிள்ளைங்க விளையாடுற இடத்துல காணாம போகலாம், குளிக்கிற இடத்துல காணாம போகும். அக்கினிக்குள்ள பொண்ணு தெரியாம விழல, கை தவறி விழல. அதோடைய ஓனர், அதை உருவாக்குகிறவர், அவர் அறிந்துதான் அந்த பொண்ணை பர்பஸா தூக்கி போட்டது. எனக்கு தெரியும் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் உங்களை அமைதியா இருக்க பண்ணும். ஏன்னா சிலர், ஆண்டவரே உமக்கு கண்ணு இல்லையா? ஏன் உன்னை தூக்கி போட்டதே நான் தான்ப்பா. ஆண்டவரே உங்களுக்கு தெரியல என் வேதனை. உன்னை தூக்கி போட்டதே அவர் தான். அதான் சொல்லல, அவர் பெர்மிஷன் இல்லாம உன் நிழலை கூட சாத்தானுக்கு தொட முடியாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யாரு? பிதாவுக்கு நேசகுமாரன். மத்தேயு 3 கடைசி வாசித்தீங்கன்னா தெரியும். அப்பொழுது வானம் திறக்கப்பட்டது, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் பிரியமா இருக்கிறேன் என்கிற சத்தம் தொனித்தது. சத்தம் தொனித்தது. என்ன நடந்துச்சு? 4:1. அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்திரத்துக்கு. எப்பொழுது சோதிக்கப்பட கொண்டு போகப்பட்டார்? அவர் சோதிக்கப்படுவதற்கு சற்று முன்பு வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிருக்கிறது. என்ன சத்தம்? இவர் என்னுடைய நேசகுமாரன். சாத்தான் சோதிக்க இழுத்துட்டு போகல, ஆவியானவர் கொண்டு போனார். உன்னுடைய ஓனர் உன்னை கொண்டு போனார். பொண்ணு தீல தவறி விழல, வழியில போறவன் தூக்கி போடல, தொட விட மாட்டார், அவர் தூக்கி போடுவார். ஆமென் சொல்லுங்க. ஆமென். அவன் வேற யாரும் கை வைக்க விட மாட்டார், அவர் கை வைப்பார். நீ தப்பு பண்ண சத்துரு ஒன்னு அடிக்க விட மாட்டார், அவர் அடிப்பார். ஹல்லேலூயா. ஆமென் ஆமென். சத்துருவின் அடி உன்னை அழிக்க, அப்பாவின் அடி உன்னை அணைக்க. ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பொண்ணு தீல தவறி விழுந்தது கிடையாது,
தூக்கி போடப்பட்டது. ரெண்டாவது, தீயில போட ரைட், தீ எறிகிற இடத்துல எல்லாம் பொண்ணை தூக்கி போட மாட்டாங்க. சரி, ஸ்டவ்ல பாரு தீ வேஸ்டாக எரியுது, கேஸ் போயிட்டே இருக்கு பாரு, பொண்ணை தூக்கி போடுவாங்களா? நோ. தீயில போடும் ரைட், ஆனால் அதற்கென்று குறிக்கப்பட்ட அக்னியில் மட்டுமே அந்த பொன் தூக்கி போடப்படும். சில நேரத்தில் சோதிப்பார், எல்லாரையும் சோதிக்க மாதிரி சோதிக்க மாட்டார். உனக்கென்று குறிக்கப்பட்ட பாதை. கெத்செமனே தோட்டத்தில் வைத்து என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு ஜெபம் செய்வார். என்ன ஜெபம்? இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால். அப்போ அவருடைய ஜெபத்தினுடைய விருப்பம் என்ன? இந்த பாத்திரம் நீங்கினா நல்லா இருக்கும். ஏன் இப்படி ஜெபிக்கிறார்? ஏன்னா தீமையை பார்க்கக்கூடாது, சுத்தக்கடன். சற்று முன்பு தான் சொல்லுவார், இதோ உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில். அப்போ எந்த ஒரு மாசு இல்லாதவர், அவர் மேல என்னுடைய உங்களுடைய அக்கிரமங்கள் எல்லாம் சுமத்தப்படுது. சொன்ன இது வேதனைக்கு பயந்தோ நெருக்கத்துக்கு பயந்தோ ஒன்றும் சொல்லல. இந்த பாவங்கள், இந்த அருவருப்புகள், இந்த மீறுதல்கள், இது நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும். 3 வேளை ஜெபிக்கிறார். ஆன்சர் இல்லை, புரிந்து கொண்டார். இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணுவது பிதாவின் சித்தம். நேர வெளியே வரார். வெளியே வரும்போது சோல்ஜர்ஸ் வராங்க. பேதுரு கத்தி எடுத்து ஒருத்தன் காதை வெட்டினான். பேதுரு கை கொடு, நீ தான் அடுத்த பிஷப் சொன்னாரா? என்ன சொன்னார்? எனக்காக கத்தி எடுத்த நீ தான் என் செக்ரட்டரி சொன்னாரா? இல்லை. பேதுரு தட்டி போட்டுறாத, பேதுரு தட்டி போட்டுறாத. இது தேவன் எனக்கு தந்தது. கேரளாவில் சாது கொச்சு குஞ்சு உபதேசி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாஸ்டர் இருந்தார். ஊழியத்தின் நிமித்தம் பல நெருக்கங்கள், நிந்தைகள். ஒரு சூழலில் அவருடைய மகன் மரித்து போய்விட்டான். குழி தோண்டி அடக்கம் பண்ணுவதற்கு கூட ஒரு உறவு வரவில்லை. பரியாசம், நிந்தை. ஊழியத்துக்கு வந்தவனுக்கு நிலைமையை பார்த்தியாங்க. இவரே போனார், இவரே மண்வெட்டி எடுத்து ஒரு குண்டை தோண்டினார். இவரே அவருடைய சொந்த பிள்ளையை தூக்கிட்டு அடக்கம் பண்ணிட்டு, ஏன் ஆண்டவரே என்ற கேள்வி கேட்காம அங்க வச்சு அவர் ஒரு பாட்டு பாடினார். துக்கத்தின் பான பாத்திரம் கர்த்தாவென்றே கையில் தந்தார், சந்தோஷத்தோட அல்லேலூயா பாடிடும் நான். துக்கத்தின் பான பாத்திரம் கர்த்தாவென்றே கையில் தந்தார், சந்தோஷத்தோடதும் வாங்கி அல்லேலூயா பாடிடும். இந்த துக்கமான பாத்திரத்தை அப்பா என் கையில தந்தா, இது அப்பா தந்ததுன்னு சொல்லி நான் சந்தோஷமா வாங்குவேன். இது தேவன் எனக்கு நியமித்தது. ஆபிரகாம் ஆண்டவர் சொல்லுவார், நீ உன் மகன் ஈசாக்கை அழைத்து கொண்டு போய் நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல். இப்போ அங்கதான் நீ பலி செலுத்தணும். இதுதான் உன்னுடைய சோதனை ட்ராக். இப்போ ஆபிரகாம் சொல்ற, ஆண்டவர் எனக்கு வயசாச்சு ஆண்டவர், நான் வீட்டு பக்கத்திலே பலி செலுத்துறேன் அப்படி சொல்லி பலி செலுத்தி இருந்தா என்ன நடந்திருக்கும்? பலி நடந்திருக்கும். என்ன பர்பஸுக்காக தேவன் அந்த ட்ராக்கை நியமித்தாரோ, என்ன பர்பஸுக்காக தேவன் சோதித்தாரோ, அது நடக்காமலே போயிருக்கும். ஹல்லேலூயா. யோனாவை பார்த்தீங்களா? ஊழியம் செய்ய தர்ஷீஷுக்கு எதுக்கு போனா? ஊழியம் செய்ய தானே போனா. ஊழியத்தை விட்டு போனானா? இல்லை, ஊழியம் செய்ய தான் போனா. ஆனா நினிவே வேண்டாம். நினிவேல என் பிரசங்கத்துக்கு கைத்தட்டு கிடைக்காது, விசில் அடிக்க கிடைக்காது. தர்ஷீஷில் நான் ஒரு வார்த்தை சொன்ன அவ்வளவுதான், தூக்கிடுவாங்க என்ன. ஹல்லேலூயா. ஒழுங்கா நினிவேக்கு போயிருந்தா இவன் மீனை சாப்பிட்டுருக்கலாம். ஜீசஸ். ஆமே ஆமே. ஒழுங்கா நினிவேக்கு போயிருந்தா இவன் நல்ல ஃபிஷ் கறி சாப்பிட்டுருக்கலாம். நாம சாப்பிடணும்னு இந்த பூமியில் தேவன் நியமித்தது நம்ம இன்று சாப்பிட்டு கொண்டிருக்கிறது. காரணம் என்ன தெரியுமா? நாம் அனுபவிக்கும்படி தேவன் தந்தது இன்று நம்மை அடிமையாக்கி கொண்டிருக்கிறது. காரணம் என்ன தெரியுமா? உனக்கு குறிக்கப்பட்ட ட்ராக்க மாறி நிற்கிற. இது தேவன் எனக்கு தந்ததுப்பா. பொன் தூக்கி போடப்பட்டது கண்ட இடத்துல இல்லை, அக்கினி எறிகிற இடத்துல எல்லாம் கிடையாது. அதற்கென்று குறிக்கப்பட்ட
மூன்றாவது, பொண்ணு அக்கினியில தூக்கி போட்டுட்டு பைன்னு சொல்லிட்டு அந்த ஓனர் போக மாட்டார். அது அக்கினியிலிருந்து எடுக்கப்படும் வரைக்கும் அது பக்கத்திலே உட்காந்து அதையே பார்த்துட்டு இருப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க ஜுவல்லரி ஷாப் போனீங்கன்னா தெரியும், செல்ஃப்ல நிறைய கோல்டு இருக்கும். சூப்பர் சூப்பர் பிரைஸ் டேக் போட்டு வெரைட்டியா டிஸ்பிளே நிறைய வச்சிருப்பாங்க. ஆனா அந்த ஓனருடைய கண்ணு செல்ஃப்ல இருக்கிற கோல்டு மேல கிடையாது, அக்கினிக்குள் இருக்கிற பொண்ணு மேலதான் இருக்கும். சிலர் கேட்பாங்க, அக்கா நாங்க வருஷத்துக்கு ஒருக்கா தான்க்கா சர்ச்சுக்கு வருவோம், நீங்க எல்லா பிரைஸ் அண்ட் வர்ஷிப்புக்கும் போயிடுறீங்களேக்கா. காலை 4 மணிக்கு போறீங்க, 10 மணிக்கு போறீங்க, சாயங்காலம் 6 மணிக்கு போறீங்க. ஆனா எங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லை, எல்லா மீட்டிங் போற. உங்களுக்கு பிரச்சனை மேல பிரச்சனை வருது, உங்களை தானே ரொம்ப சோதிக்கிறாருன்னு கேட்டா நீங்க சொல்லுங்க, அக்கா அவருக்கு உங்களை பார்க்கவே பிடிக்கலக்கா, எங்களை பார்த்துட்டே இருக்கணும்னு தோணுதுக்கா. நல்ல கரங்களை தட்டி, நல்ல கரங்களை தட்டி. Praise the Lord. அக்கினிக்குள் இருக்கிற பொண்ணுதான் அந்த அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று அழகான கண்கள் என்னை கண்டதாலே. ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, தூக்கி எறியப்பட்ட என்னை, தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டும் என்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே. தூக்கி ஏசப்பா, அழகான கண்கள் அழகான முடிந்ததென்று நினைத்த உயிர் வாழ்கின்ற. அக்னியில் போடப்பட்ட பொண்ண அப்பாவின் கண்கள் பார்த்துட்டே இருக்கும். இதுதான் யோபு சொல்றாரு, நான் போகும் வழியை அவர் அறிவார். நாலாவதாக, பொண்ணு அக்கினியில தூக்கி போட்டுட்டு கை கட்டிட்டு பார்த்துட்டு இருக்க மாட்டார். கையில் ஒரு இடுக்கி வச்சிருப்பாங்க, ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சிருப்பாங்க. எதுக்கு தெரியுமா? அந்த பொண்ணை தாங்கி பிடிக்கிறதுக்கு. எஸ், அக்கினி என்கிற சோதனையில் அப்பா உன்னை தூக்கி போட்டுட்டு கை கட்டிட்டு வேடிக்கை பார்க்க மாட்டார். கிருபை என்கிற இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சு உன்னை தாங்கி பிடிக்கிறார். நல்ல கரங்களை சாட்டி. இதுதான் தாவீது சொல்றார், என் கால் சறுக்குகிறது என்று சொல்லும் போதே உம்முடைய கிருபை. தாவீது கொஞ்ச நேரம் கூட இருந்துக்கோ, கிருபை தாரேன். ஆமென். என் கிருபை உனக்கு போதும் பவுல் கிட்ட எப்போ சொன்னார்? எப்போ வாழ்க்கையில் ஒரு பலவீனத்தை அனுபவித்தானோ, பிரதிகூலத்தில் தான் தேவனுடைய கிருபை அதிகமா ருசிக்க முடியும். ஹல்லேலூயா. உதவ ஒரு கரமும் இல்லைங்கிற நிலையில் தான் உதவும் கர்த்தருடைய கரத்தை உன்னால பார்க்க முடியும். எனவேதான் சங்கீதக்காரன் முற்பிதாக்கள் நாட்கள் நடந்ததெல்லாம் சொல்லும் போது ஆண்டவர் அவங்களுக்கு செய்த பெரிய பெரிய அதிசயங்கள் எல்லாம் சொல்லி துதியுங்கள், நல்லவர் 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 சொல்லிட்டு இருந்தான். ஓகே, சங்கீதக்காரனை கூப்பிட்டு தாவீதை கூப்பிட்டு உனக்கு தேவன் செஞ்சதை சொல்லு. அப்படி சொல்லும் போது ஒரே வார்த்தை, நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை. இன்னைக்கு இந்த தாவீதை எல்லாருக்கும் தெரிய காரணம் என்ன? ராஜாவானதுனால. இதே தாவீது எத்தனை வருடங்கள் தனிமையில் காட்டில் ஆடு மேய்த்து கொண்டிருந்தான். தகப்பன் கூட தாவீதை முன்னிறுத்த வெட்கப்பட்ட போது, ஓ நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறேன், என் உட்காருதல், என் எழுந்திருத்தல், நான் நடக்கிறது, நான் படுக்கிறது, நான் நினைக்கிறது, நான் பேசுறது யாரும் அறியாத என் நன்றாயறிந்து தேடி வந்த நல்ல நேசரே. யாரும் அறியாத என்னை நன்றாயறிந்து தேடி. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, உம்மழகான கண்கள், உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான்
உயிர் வாழ்கின்ற. ஆமென். கையில் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சு அந்த பொண்ணை, ஏன்னா என்ன பர்பஸுக்காக தூக்கி போட்டாரோ அது நிறைவேறணும். அப்போ அதுக்கு ஏற்றார் போல் அது திருப்பி 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 கொடுக்கணும். அஞ்சாவதாக, பொண்ணு அக்கினியில் போடப்பட்டது உண்மை, ஆனால் பெர்மனண்டாக அந்த பொண்ணு அக்கினியிலே கிடக்காது. அதுக்குன்னு ஒரு டைம் உண்டு. சொல்லுங்க, இந்த சோதனைக்கு ஒரு டைம் உண்டு. 1 பேதுரு 1:6 சொல்லப்பட்டிருக்கிறது, கொஞ்ச காலம் பலவிதமான சோதனை. சோதனை எவ்வளவு காலம்? விசுவாசத்தோடு கொஞ்ச காலம் சொல்லுங்க. கொஞ்ச காலம், கொஞ்ச காலம். அதுவரை நான் எப்படி தாங்கிறது? அதுவரை தாங்கிறது தான் கிருபை தராரு. இதுவரை தாங்கிச்சா இனியும் தாங்கும், தாங்கும். ஆமென் சொல்லுங்க. சில மாதங்களுக்கு முன்பதாக ஒரு நண்பர் என்னை ஒரு ஜுவல்லரி ஷாப்புக்கு அழைச்சிட்டு போனார். அப்போது நான் அவர்கிட்ட கேட்டேன், இப்படி நான் பொண்ணை பற்றி கொஞ்சம் பேசுவேன், எனக்கு ஆனால் அது ப்ராக்டிக்கலாக நீங்கள் சொன்னால் தான் எனக்கு நான் பேசுகிறது கரெக்டாக இல்லையான்னு தெரியும். அப்போது ஓகே நான் சொல்லித்தரேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போனார். அப்போ நான் கேட்டேன், இந்த பொண்ணு தீயில் எவ்வளோ நேரம் கிடக்கும்? எல்லாம் ரைட், எல்லாம் கரெக்டு தான் சார், கரெக்டுண்ணா. அப்புறம் கேட்டேன், எவ்வளோ நேரம் இந்த பொண்ணு இந்த அக்னியில் கிடக்கும்? அப்போ அவர் சொன்னார், ஒரு டைம் சொன்னார். சப்போஸ் நீங்கள் அந்த டைமில் எடுக்க மறந்துட்டீங்கன்னா அப்படின்னு கேட்டேன். ஒருவேளை மறந்துட்டீங்கன்னா? அவர் சொன்னார், எதை மறந்தாலும் இதை மட்டும். ஏன்னா அது மறந்துட்டா அது உருகிரும். அதுக்கப்புறமா என்ன பர்பஸுக்காக நாங்கள் இந்த பொண்ணு அந்த அக்கினியில் தூக்கி போட்டோமோ அந்த பர்பஸ் நடக்காமலே போயிடும். அது சொல்லிட்டு அடுத்த ஒரு வார்த்தை சொன்னார், அப்படி அந்த டைம் தாண்டிட்டுனா அதுக்கப்புறம் எங்களுக்கு ரொம்ப பாடு அப்படின்னாரு. எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஆச்சு. திராணிக்கு மேலே சோதிச்சாருன்னா உனக்கு இல்லை அவருக்கு தான் பாடு, உனக்கு இல்லை அவருக்கு தான் வேதனை. அதனால உன்னுடைய வேலை வரும்போது நீ தூங்கிட்டு இருந்தாலும் அப்ப உன்னை தூக்கி விடுவா. ஆமென் சொல்றவங்க நல்ல கரங்களை சாட்டி. உன் வேலை வரும்போது நீ தூங்கிட்டு இருந்தாலும் அப்ப தூக்கி விடுவா. தூக்கி விடுவாரா? ஒரு வார்த்தையை மிகைப்படுத்துற வார்த்தை கிடையாது. அடுத்த நாள் பேதுருக்கு கழுத்தை வெட்டணும். பேதுரு நைட் என்ன பண்ணிட்டு இருந்தாரு? சில பேதுருக்களை கத்த சபையில் வைத்திருக்கிறார். நெடு முழங்கால நின்று தூங்கும் கிருபை பெற்றவர்கள். கழுத்துல கத்தி வச்சாலும் நாங்க ஹல்லேலூயா. ஒரு சர்ச்ல இருந்து கம்ப்ளைண்ட் போச்சு. சர்ச் பக்கத்துல இருந்து இவங்க ஆல் நைட் ப்ரேயர் வச்சு எங்களை ரொம்ப டிஸ்டர்ப் பண்றாங்க, எங்களுக்கு தூங்க முடியல அப்படின்னு சொன்னதும் நேராக பார்த்தாங்க. போலீஸ்லேருந்து 2 பேரை மஃப்டியில் அனுப்புகிறாங்க, ஒரு 2 சிஐடி அனுப்புகிறாங்க. உண்மையிலே இவங்க ரொம்ப சத்தம் போடுறாங்களா என்னன்னு விசாரிச்சுட்டு வாங்க சொல்லிட்டு 2 பேர் பேக்கில் வந்து இருக்கிறாங்க. இவங்க வர்ஷிப் நடக்குது, ஆராதனை நடக்குது, விழிப்பு ஜெபம் காலில் முடியுது. நேராக போனாங்க, ரிப்போர்ட் கொடுத்தாங்க. ரிப்போர்ட் கொடுத்ததும் அந்த எஸ்ஐக்கு பயங்கர கோபம். அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்தவரை கூப்பிட்டாரு. உனக்கு தூங்க முடியலன்னு எப்படி உன்னால் போய் சொல்ல முடியும்? சர்ச்சுக்குள்ளே வந்து பாரு. உனக்கு தூக்கம் வரலன்னா சர்ச்சுக்குள்ள வா. எவ்வளவு நிம்மதியா சேர்ல சாஞ்சிருந்து, தூண்ல சாஞ்சிருந்து. சில பேதுருக்கள் ஆண்டவர் வச்சிருக்கிறார். இந்த பேதுரு தூங்கிட்டு இருந்தாரு, வேலை வந்துச்சு. தூக்கி விட்டாரா? ஆமென் சொல்லுங்க. ஆமென். உன்னை அக்கினில போட்டது அப்பான்னா தூக்கி விடவும் இருக்க முடியும். அந்த வேளை வரை காத்திருக்க தேவன் கிருபை தருவார். பிரைஸ் தி லார்ட். ஆறாவதாக, யார் அந்த பொண்ணை அக்கினில தூக்கி போட்டாரோ அவரே தான் அந்த பொண்ணை அக்கினிலிருந்து தூக்கி எடுப்பார். எங்களுக்கு வேறு கிளைகள் எங்கும் கிடையாது. சர்ச்சில் இன்னைக்கு கடினமான மெசேஜ். அந்த சர்ச்சு போ, அங்க இன்னொரு, எங்களுக்கு வேறு கிளைகள் கிடையாது. ஆவியானவர் இயேசு கிறிஸ்துவை சோதிக்க வனாந்திரத்துக்கு கூட்டிட்டு போனார். சோதனை முடிஞ்சிட்டு யார் வெளியே கொண்டு வந்தா? லூக்கா சுவிசேஷம் 4:14 படிச்சீங்கன்னா தெரியும். ஆவியானவருடைய பலத்தினாலே அவர் கலிலேயாவுக்கு தூக்கி போடுவார். போட்டதும் மறக்க மாட்டார், மறைத்து வைப்பார், மறக்க மாட்டார். வேலை உனக்கு தெரியாது, வேலை அப்பாவுக்கு தெரியும். ஆமென். நீ வாழ்ந்திருக்கும் போது என்ன நினைத்துக் கொள்ள யோசேப்பு சொன்ன காரணம், யோசேப்புக்கு சொன்ன தரிசனம் நிறைவேறும் வேலை யோசேப்புக்கு தெரியாது, ஆனால் தரிசனத்தை கொடுத்த தேவனுக்கு தெரியும். உன் வாழ்க்கையில கர்த்தர் உனக்கு தந்த தரிசனத்தை நிறைவேற பார்வோன் தலைக்குள்ள பசுக்களை ஓட விடுவார். ஆமென் சொல்லுங்க.
ஹல்லேலூயா. அவர் நல்லவர். ஏழாவதாக, அக்கினியில போடப்படுவதற்கு முன்னிருந்த விலை கிடையாது. அக்கினியில் போடப்பட்டு எடுக்கப்பட்ட பொண்ணுக்கு உன்னை அற்பமாய் பார்த்தவர்கள் உன்னை ஆச்சரியமாய் பார்க்கும்படிக்கு, ஆமென், கர்த்தர் நல்லவர்னு எத்தனை பேர் இப்ப ருசிச்சிட்டு இருக்கிறீங்க? உங்க வலது கரத்தை உயர்த்தி சத்தமா ஆமென், ஹல்லேலூயா. உடைக்கப்பட்ட நேரங்களில் துணையா எனக்கு நல்லவர், ஒரு மாதுனா ரொம்ப நல்லவரா. Praise the Lord. Praise the Lord. இன்று உன் கண்கள் மாறாவை கண்டிருக்கா? சந்தோஷமா இரு. நாளை உனக்கு ஒரு ஏலிமை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். அப்ப ஏலிமை பார்க்கணும்னா மாறாவை கிராஸ் பண்ணணும். மாறாவை கிராஸ் பண்ணாம ஏலிமை பார்க்க முடியாது. ஏலிமை பார்க்கணுமா? பார்க்கணுமா? மாறாவை பார்க்க ரெடியா? மாறாவை மட்டும் காட்டி தர மாட்டார், அது பக்கத்துல ஒரு மரத்தையும் காட்டி தருவா. ஹல்லேலூயா. நான் தெரியாம இந்த பக்கத்துல கூட்டிட்டு வந்துட்டேன், வா இன்னொரு ட்ராக் போலாம், நடத்த மாட்டார். நீ நடக்கிற பாதையில உனக்கு முன்னாடி தடை இருக்கா? அதுதான் கர்த்தர் உனக்கு தந்த பாதை. நீ அறிந்து கொள்ள போகிறாய், தடைகளை உடைக்கிறவர் அவர். நான் போகும் வழியை அவர் அறிந்திருக்கிறார். அவர் என்னை சோதித்த பின்பு நான் சுத்த பொன்னாக. 42 அதிகாரத்தை யோபுவின் வாழ்க்கை 42 பகுதியாய் பிரித்தால் 41 அதிகாரமும் வேதனை, கண்ணீர், சோதனை, நஷ்டம். ஆனால் 41ஓடு சரித்திரம் முடியவில்லை. அப்படி முடிந்திருந்தால் இன்று யோபு பேசப்பட்டிருக்க மாட்டான். 41 அதிகாரம் முடியும் போது 42வது ஒரு புதிய துவக்கத்தை என் ஆண்டவர் எழுதி வைத்திருந்தார். யோபுவின் முன்னிலைமையை காட்டிலும் அவருடைய பின்னிலைமை. விசுவாசிக்கிறீங்களா? 41 பகுதியும் வேதனை, ஆனா அந்த வேதனை மறக்கும்படி எனக்குன்னு ஒரு சாப்டர் அப்ப எழுதி வச்சிருக்கிறாங்க. ஆமென். எழுப்பி நிக்கலாம். ஆண்டவர் சமத்துல ஆண்டவருக்கு தேங்க் பண்ணலாமா? ஓ ராமா சந்துனா. இயேசுவே நீ நல்லவர். க்ளோரி. இயேசுவே நீ நல்லவர். உள்ளத்திலிருந்து சொல்லுங்க, இயேசுவே, இயேசுவே. ஆமே. 2 கரங்களை விரித்து உயர்த்தி சொல்லுங்க, இயேசுவே. உடைக்கப்பட்ட நேரங்களில், உடைக்கப்பட்ட நேரங்களில் துணையாக நின்றீர். எனக்கு நல்லவராய், எனக்கு நல்லவராய், ரொம்ப நல்லவராய் இருப்பவரே. உடைக்கப்பட்ட நேரங்களில், உடைக்கப்பட்ட நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.